டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேற இடத்துலயும் கிடைக்குது. அதனால சென்னையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் வெறும் 1000 ஏக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியுங்க? இந்தியா முழுவதும் இன்னைக்கு 158 டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிருச்சு. அதனால ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்கறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளா வருவாங்க. அதனால மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டிருக்கணும், செய்யல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா, இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறத முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊத்திட்டு போறேன், போற போக்கில் எண்ணெய் ஊத்தினா அது பெருசா தான் வரும். அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும். டங்ஸ்டன் விவகாரத்துல அரசு, தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இந்த இதுலயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு லாபம் இருக்குன்ற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்றேனே. இது பட்டியல் கொடுத்ததே தமிழக அரசு தானே. முதல்ல பரந்தூர், மாமந்தூர் இருந்துச்சு. நீங்க பாருங்க அந்த பேர் லிஸ்ட்ல பரந்தூர், திருப்போரூர், பன்னூர், மாமந்தூர் இந்த எல்லா பேருமே இருந்துச்சு. இது அதிமுக அரசு கொடுத்த பட்டியலையும் பரந்தூர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அந்த மாமந்தூருங்கிற இடத்தை எடுத்துட்டு அவங்க கொடுத்த பட்டியலையும் பரந்தூர் இருந்துச்சு. அதனால நீங்க மத்திய அரசுல இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியுங்கன்னா, விமான நிலையத்தை நாங்க கொடுக்கறோம் 51% ஸ்டேக், அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல. நாங்க அது கொடுக்க தயாரா இருக்கோம். லேண்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. சோ மோடி ஐயாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்க நிக்கிறோம். சரி, பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா, மக்களுக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுக்குறோம்னு சொன்னீங்களா, மக்களை ஒன்றா இந்த ப்ராசஸை திமுக சரியா பண்ணிருக்கோம் தான் நம்ம சொல்றோம். அதனால நீங்க மத்திய அரசின் மீது இங்க வீண் பழி சுமத்துவது எப்படி நியாயம் நான் கேட்கிறேன். மாநில அரசு மேல் நீங்க குற்றம் சுமத்துங்க, மத்திய அரசும் சேர்த்து பேசுவது அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, மத்திய அரசுக்கு நிலத்தை தேர்வு செய்வதில் 1% கூட மத்திய அரசுக்கு பங்கு இல்லை. தேர்வு செய்து கொடுத்த நடத்த மத்திய அரசு செக் பண்ணுவாங்க, பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா, இங்கே விமான நிலையம் கட்ட முடியுமா அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது, தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை. ப்ராஜெக்ட் வரணும், அதே நேரத்தில் மக்களுடைய கன்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும். யாருடைய வயிற்றிலும் அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது, விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப February 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு February 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் வந்துருச்சு. ஸோ 1 வருஷமா என்ன பண்ணீங்க? 1 வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம்ல, முதல் வாரத்தில் போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து 1 வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் இதை அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இல்ல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. யுஜிசி நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசு இல்லைங்கண்ணா. நீட்ட தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது, அந்த கடிதத்துக்கு என்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா? முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமா கிடைக்குது, இன்லேண்ட் லெட்டர் இலவசமா கிடைக்குது, 5 ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது, எட்டி ஒட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என் கூட நிக்கிறோன்னு கடிதம் போட்டார். யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். அதனால முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு நீங்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல அரசியல் மட்டும்தான் நான் பார்க்கிறேன், ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல. ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதல. நான் சொல்றது நான் பிஜேபி சிஎம் நம்பர் 1. இன்னைக்கு 2வது யுஜிசியை பொறுத்தவரை இன்னைக்கு February 5 வரைக்கும் இது டிராஃப்ட் கைட்லைன். மத்திய அரசு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா கடிதம் எங்களுக்கு எழுதுங்க, பிரச்சனை இருக்கா அவங்க எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி எங்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா February 5 வரைக்கும் யுஜிசி டிராஃப்ட் கைட்லைன் அது. அதற்கு நீங்க ஆக்கப்பூர்வமா பண்றீங்களா? நான் அசம்பிளியில் நான் ரெசல்யூஷன் போடுவேன், நான் இதை பண்ணுவேன். இதைத்தான் அரசியல் தான் நீங்க செய்றீங்க. இன்னைக்கு எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு? காங்கிரஸ் ஆச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் சிஎம் எழுதுறீங்களே. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டிடியூஷனை பத்தி நாலேஜ் இருக்கா?
எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க. பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க. அதை வச்சு தான் அந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனே வருது. இரண்டாவது, யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் முழுமையா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், டீச்சர் மேல வரணும் அப்படின்னா, ப்ரொமோஷன்ல மேல வரணும்னா நெட் எக்ஸாம் தேவையில்லை. தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளா கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு, அதை பாராட்டுங்க. அதே போல வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகள் இருந்திருக்கணும், வெளியிருந்து வரலாம், நிபுணத்துவம் இருந்திருக்கணும், இன்னைக்கு 3 பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும். மாநில அரசினுடைய பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மூலமா வர்றாங்களே. செனட் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி யாருக்கு தமிழகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. அவங்க செனட் நாமினி அந்த 3 பேர்த்துல இருக்கும் பொழுது நீங்க எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்க ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறத உச்சநீதிமன்றமே ஏத்துக்கலையே. ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்க நியமனம் செய்யணும். ஏன் யூஜிசி கைட்லைன் வருது? அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்கு. ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புப்படி யூஜிசி நாமினி வேணும்னு கேட்கறாங்க. மாநில அரசு என்ன சொல்லுது? நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு யூஜிசி நாமினி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இடையில பாதிக்கப்படுறவங்க யாங்க? அப்ப இந்த ஸ்டேட்டஸ்கோ நீங்க பிரேக் பண்ணித்தான் ஆகணும். எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாம எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க? அதனால இதை நான் எப்படி பாக்குறேன்னா, முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, கம் இருக்குது, ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு. இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்லை, ரிப்ளை வர போறதில்லை, நீட்டு மாதிரி தான். அதனால் இதில் அவங்க என்ன போறாங்க? அவங்க உண்மையாலுமே சீரியஸா இருந்தா, என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம். ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தா எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க, யூஜிசிக்கு அனுப்புங்க, டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லைன்னு அதை கொடுங்க. எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதில் ஏன் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷனை நீங்க வயலேட் பண்ணாம பண்ணணும். அதனால் இது வெறும் அரசியல் மட்டும்தான், இது பெரிதாக எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை 33 கட்சி மாவட்ட டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த